சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டேர்ம் செகண்ட் லெசன் ஹிஸ்ட்ரியில் மனிதனின் பரிணாம வளர்ச்சி. மனிதன் பரிணாமம் அடைந்த கதையை தெரிந்து கொள்ள உதவும் துறைகள் தொல்லியல், மானுடவியல். வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் பற்றி படிக்கும் துறை தொல்லியல். மனிதனின் பரிணாம வளர்ச்சியை பற்றி படிக்கும் துறை மானுடவியல். மானுடவியல் என்பது எந்த மொழியிலிருந்து பெறப்பட்ட சொல்? கிரேக்கம். ஆந்த்ரோபாலஜி என்பது எந்த இரு வார்த்தைகளின் சேர்க்கை? ஆந்த்ரோப்ஸ் மனிதன், லோகஸ் எண்ணங்கள் மற்றும் காரணங்கள். இதோட செயற்கை தான் ஆந்த்ரோபாலஜி. தொடக்க கால மனிதன் எங்கு தோன்றினான்? கிழக்கு ஆப்பிரிக்கா. மனிதனின் பரிணாம வளர்ச்சி நிலைகளின் காலம். ஆஸ்ட்ரலோபித்திகஸ் 4 to 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன். பொது ஆண்டுக்கு அதான் 2 மில்லியன் 4லேருந்து 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆஸ்ட்ரலோபித்திகஸ் தோன்றியிருக்காங்க. ஹோமோ ஹெபிலிஸ் 2.3லேருந்து 1.4 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன். ஹோமோ எரக்டஸ் 1.8 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன். நியண்டர்தால் 1,30,000லேருந்து 40,000 ஆண்டுகளுக்கு முன். குரோமாக்னன்ஸ் 50,000 ஆண்டுகளுக்கு முன் ஆப்பிரிக்காவிலும் 40,000 ஆண்டுகளுக்கு முன் மேற்கு ஆசியா, தென்கிழக்கு ஐரோப்பாவிலும் தோன்றினார்கள். பரிணாம நிலையில் நெருப்பின் பயனை அறிந்திருந்த மனிதன் ஹோமோ எரக்டஸ். ஆப்பிரிக்கர்களிடமிருந்து வேறுபட்டு காணப்பட்டு இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் பெற்று விளங்கியவர்கள் நியண்டர்தால். நியண்டர்தால் மனிதர்களின் சான்றுகள் ஜெர்மனியில் கிடைக்கப்பெற்றுள்ளன. ஆப்பிரிக்காவில் இருந்து இடம்பெயர்ந்த ஐரோப்பாவிலும் ஆசியாவிலும் குடியேறியவர்கள் ஹோமோ சாம்பியன்ஸ் எத்தகைய மனிதர்களாக கருதப்படுகிறார்கள்? சுயமாக சிந்திக்கும் மனிதர்களாக ஹோமோ சாம்பியன்ஸ் கருதப்படுகிறார்கள். ஹோமோ சாம்பியன்ஸ் எத்தகைய மனிதர்களாக கருதப்படுகிறார்கள்னு கேட்டால் சுயமாக சிந்திப்பதால் நவீன மனிதன் கருதப்படுகிறார்கள். குரோமாக்னன்ஸ் மனிதர்கள் வாழ்ந்ததற்கான சான்றுகள் எங்கு கிடைத்துள்ளன? பிரான்சில் உள்ள லாஸ்காஸ் என்னும் இடத்தில் உள்ள குகையில் கிடைத்துள்ளன. குரோமாக்னன்ஸ் பிரான்சில் உள்ள லாஸ்காஸ் என்னும் இடத்தில் உள்ள குகையில் வாழ்ந்ததற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன. மானுடவியலாளர்கள் கல்படுகைகளின் படிந்திருந்த மனித காலடி தளங்களை எங்கு கண்டுபிடித்தனர்? கிழக்கு ஆப்பிரிக்கா, தான்சானியா. கதிரியக்க கார்பன் பகுப்பாய்வின்படி தான்சானியாவில் கண்டறியப்பட்ட காலடி தடங்கள் 3.5 மில்லியன் ஆண்டுகளுக்கு பழமையானவை. ஆதிகால மனிதர்கள் வாழ்ந்த இடங்கள். ஆஸ்ட்ரலோபித்திகஸ் கிழக்கு ஆப்பிரிக்கா, ஹோமோ ஹெபிலிஸ் தென் ஆப்பிரிக்கா, ஹோமோ எரக்டஸ் ஆப்பிரிக்கா ஆசியா, நியண்டர்தால் யுரேஷியா ஐரோப்பா ஆசியா, குரோமாக்னன்ஸ் பிரான்ஸ், பீகின் மனிதன் சீனா, ஹோமோ சாம்பியன்ஸ் ஆப்பிரிக்கா, ஹைடல்பர்க் மனிதன் லண்டன். ஹோமோ சாம்பியன்ஸ் ஒரு குழுவில் எத்தனை பேர் இருந்தனர்? 30லேருந்து 40 பேர் இருந்தனர். பண்டைய கால மனிதர்கள் வேட்டையாடும் முறைகள் எவை? குழுவாக சென்று வேட்டையாடுதல், குழி தோண்டி அதில் விலங்குகளை சிக்க வைத்து வேட்டையாடுதல். ஆதிகால மனிதர்களின் முதன்மை தொழில் வேட்டையாடுதல். ஆதிகாலத்தில் ஆயுதங்கள் செய்ய ஏற்றதாக இருந்தது சிக்கிமுக்கிகள். தற்போதும் தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கும் பழக்கம் யாரிடையே காணப்படுகிறது? நீலகிரி மாவட்டத்தில் சில கிராமங்களில். ஆதிகாலத்தில் மனிதர்கள் நெருப்பை உருவாக்க எந்த கல்லை பயன்படுத்தினர்? சிக்கிமுக்கிகள். மனித வரலாற்றில் முதல் தரமான கண்டுபிடிப்பாக கருதப்படுவது சக்கர உருவாக்கம். தமிழ்நாட்டில் பழங்கால பாறை ஓவியங்கள் எங்கெங்கு காணப்படுகின்றன? விழுப்புரம் கீழ்வளை, மதுரை உசிலம்பட்டி, கோவை குமுதிபதி மாவடைப்பு, நீலகிரி பொறிவரை, கரிக்கையூர். சுமார் 750 குகைகளில் ஏறத்தாழ 500 குகைகளில் பாறை ஓவியங்கள் காணப்படுகின்றன.